வெட்டிப்பய என்னிடத்தில் என்னடி கண்ட மானையாட உன்னத்தோட மனசு வரல தள்ளிக்கோயேன் தாயே. ஹே படிஸ், கருத்து வித் பாட்டு அந்த எபிசோட்ல இப்ப என்ன கதை அப்படின்னா, இப்போ ஒருத்தன் வந்து லைஃப்ல வந்து பல விஷயம் ட்ரை பண்றான், எல்லாத்துலயும் தோல்வி தான். அவனுக்கு வெற்றின்ற ஒரு விஷயமே கிடைச்சதே கிடையாது, எல்லாத்தையும் பயங்கர அடி வாங்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகும். அந்த மொமெண்ட்ல அவன் பயங்கர வெக்ஸ் ஆகி என்னையா எனக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேது, தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்ல ஒரு பாட்டை பாடுறான். என்ன அப்படின்னா, தோல்வி என்னும் அண்ணன் கொடி என்ன காதலிச்சா, ஊரை தள்ளி வச்சும் கூட என்ன கை பிடிச்சா, வெட்டிப்பய என்னிடத்தில் என்னடி கண்ட மானையாட உன்னத்தோட மனசு வரல தள்ளிக்கோயேன் தாயே. அவன் வந்து தோல்வியை வந்து ஒரு பொண்ணா பாக்குறான். ஏன்னா என்னை என்னதான் உன்னை வேண்டாம் வேண்டாம் நான் வெறுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போன்னு சொல்றேன், ஆனா நீ என்னை காதலிச்சுக்கிட்டே இருக்கிறீ. அந்த தோல்வி வந்து அவனை விடவே மாட்டுது, அவனை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கு. தோல்வியை ஒரு பொண்ணா நினைச்சு நீ என்னை காதலிக்கிற எனக்கு புரியுது, ஆனா தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிடுமா, எனக்கு நீ வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்டா எடுத்து வைக்கிறான். அடுத்து தொடர்ந்து பாடுறான். ஒரு தலையானா வெற்றிய காதலிச்சேன், ஆனா பதகத்திக்கேனோ என்ன பிடிக்கவில்லை, காதல் தோல்வி அறிஞ்சு புட்ட தேவதாசனா, அந்த வழி உனக்கு மடி வாடி தங்கம் வா, ஒன்னா சேர்ந்தே வாழ்வோம் வா. அதாவது இவன் வந்து ஒரு தலையா வெற்றியை காதலிக்கிறான், ஆனா வெற்றிக்கு வந்து இவனை பிடிக்கவே இல்லை, ஆனா தோல்வி இவனை காதலிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ வெற்றிக்கு நான் பிடிக்காம போனதுனால அந்த காதல் தோல்வி எனக்கு தெரியும், அந்த வழி உனக்கு வேணாம். சிம்பிளா என்ன சொல்றான் அப்படின்னா, தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம சேர்ந்து வாழலாம், லைஃப்லாம் நம்ம முன்னா சேர்ந்து வாழலான்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டு நமக்கு சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு தடையா வெற்றியை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா திருப்பி நம்மளை வெற்றி காதலிக்குமா, எல்லாரையும் காதலிக்குதா அப்படின்னா சொல்ல முடியாது, எல்லாரும் நம்மளை காதலிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மொமெண்ட்ல சிம்பிளா நம்ம சொல்ற விஷயம் தான், நம்ம லவ் பண்றவங்களோட நம்மளை லவ் பண்றவங்களை நம்ம லைஃப்ல ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் சூப்பரா இருக்கிற மாதிரி. நம்மளதான் லைஃப்ல லவ் பண்ணலையே, நம்மள தோல்விதான லவ் பண்ணுது. அப்ப நம்ம அந்த தோல்வியை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு அது கூட வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப்ல நம்மளை எவனாலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்றதான் இந்த பாடல் சொல்ல வருகிற கருத்து. கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் இது கொஞ்சம் நல்ல கருத்து தான் நினைக்கிறேன். இந்த கிரிஞ்சு கருத்தையும் அதோட சேர்த்து என்னுடைய இந்த மோசமான தோல்வியும் சேர்ந்து இது வரைக்கும் நீங்க கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி படிஸ்.